இங்க ஒப்பாரி வைக்கிறது நாடகம் போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஒழுங்க மரியாதையா அந்த சாமியார் எங்கிட்ட போனா என்ன எதுன்னு நீ சொல்ற இல்லையா உன்னை தொலைச்சு தொங்க விட்டுருவேன். ஏமா சத்தியமா சொல்றேம்மா, அந்த படுபாவி எங்கிட்ட போடல தெரியாதுமா. தொலைஞ்சது எங்க காசு, நானே கொண்டு போய் கொடுப்பேனாமா. என்கிட்ட காது குத்தலான்னு பாக்குறியா? தொலைச்சு விடுவேன் பாத்துக்க. என்ன என்ன சொன்ன? நானே கொண்டு போய் கொடுப்பேனாவ? ஏடி மொத்தத்தை நீதான் அவன்கிட்ட போட்டோ எடுத்து காட்டியிருக்க, அப்புறம் என்ன நடிச்சுக்கிட்டு திரியற? அம்மா அதுக்கெல்லாம் கதை என் புருஷனை என் வழிக்கு கொண்டு வரணும்னுதாம்மா. இப்போ உன் புருஷன் உன் வழிக்கு வந்துட்டானா? சொல்லு சொல்லுடி. விட்டுட்டு போயிட்டாருமா. இங்க பாரு, எம்புட்டு கோவக்காரன புருஷனா இருந்தாலும் அடிதடி பண்றவனா இருந்தாலும் நம்ம அன்பால தாண்டி திருத்தணும். அப்படி இல்லையா திருத்த முடியாதவனா இருந்தா விட்டுவிட்டு விலகி போகணும். அதை விட்டுவிட்டு செய்வன ஈவனன்னு போய் இன்னைக்கு உன் வாழ்க்கையை இழந்து பணத்தை இழந்து இன்னைக்கு நிர்கதியா வந்து எங்க மாட்டி நிக்கிற மாதிரி அப்ப ஏறலம்மா. ஏமா எம்பிட்டு நேரமா என் புள்ள இப்படி முட்டி போட்டுக்கிட்டே இருப்பா, காலு வலிக்குமா. ஏமா அப்படி பண்றீங்க? அவளை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையாமா? யாரு என்கிட்ட இந்த சட்டம் கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் வெளியே போயிருங்க. இல்லன்னு வச்சுக்கோ அவ கூட சேர்ந்து ஜோடி கட்ட நீயும் அப்படியே உட்கார வேண்டியதா. ஏதோ வயசான ஆளுன்ட்டு நிக்க வச்சிருக்கேன். முதல்ல வெளியே போ. இங்க மலை மாடு கணக்கா நின்றுகிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல? என்ன தெரிய பண்ண சொல்றேன், என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியாம தான் நானும் நின்றுகிட்டு இருக்கேன். ஏங்க நம்ம பையனுக்காவது ஒரு போன் போடுங்க, அவனை வர சொல்லுவோம். ஏய், இம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஊர்க்காரன் எவனும் அவனுக்கு என்ன சொல்லாம இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம அவன் பேசுற பேச்சுக்கலாம் அவன்கிட்ட எல்லாம் போய் நின்னு வச்சுக்க, அவன் இன்னமும் நம்மளை மதிக்க மாட்டான்டி. அவன்கிட்ட எல்லாம் செத்தா வந்தா கூட நான் போய் கையேந்தி நிக்க மாட்டேன். நான் போறேன், போய் என் சின்ன மாப்பிள்ளை கையில கல்ல விழுந்தாலாவது என் மாப்பிள்ளையோட வந்து என் பிள்ளைய கூட்டிகிட்டு போறேன். எங்க ஊர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் கையில கல்ல உளறேன்றீங்க, நம்ம பையங்க கூட்டா ஒரு நிமிஷத்துல ஓடி வந்துருவாங்க. இப்ப இருக்கிறது நம்ம பையன் இல்லடி, அவன் பொண்டாட்டி சோக்கு கேட்டுக்கிட்டு அவன் பொண்டாட்டியோ புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவன். அவெல்லாம் நம்ம பேச்சு கேட்க மாட்டான்டி, அவெல்லாம் கேட்கவே மாட்டான். நான் போறேன், என் மாப்பிள்ளை கையில கல்ல விழுந்தாலாவது என் மாப்பிள்ளைய நான் கூட்டிகிட்டு வந்து என் பிள்ளைய வெளியே கொண்டு வரேன். நீ தைரியமா இரு, பிள்ளைய பத்திரமா பாத்துக்க, அடிக்க விடாம பாத்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஐயோ மேடம், முட்டை போட்டுக்கிறது காலெல்லாம் வலிக்குது மேடம். கையை கொஞ்சம் கீழே போட்டுக்கவா, ரொம்ப வலிக்குது மேடம். செய்வன செய்ய போக அந்த காலும் செய்வன செய்ய தூண்டுன அந்த கையும் ரெண்டும் வலிச்சாதான் இனி அந்த தப்புக்கே போக மாட்டேன். அப்படியே இரு. என்னடி வீட்டுல காலையிலலாம் வேலை பெண்டு நிமிந்துச்சு போல இருக்கு. அது ஏண்டி கேக்குற? ஒரு வா சோத்துக்கும் தங்கறதுக்கு இடத்துக்கும் என்னென்ன நடிப்பு நடிக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா? ஏண்டி என்னென்ன ரோட்ல அலைஞ்சு திரிஞ்சதுக்கு வீட்டுல கஷ்டமோ நஷ்டமோ திட்டு வாங்கிட்டாவது கஞ்ச குடிச்சு போடலான்னு நடிப்பை போட்டுக்கிட்டு உள்ள வந்தோம். கடைசியில என் மருமகக்காரி என்ன மொத்தமாவே என்னை வேலைக்காரி மாதிரி ஆக்கிட்டாடி. எப்பா பார்த்தாலும் அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு. இதுல என் பையன் இருக்கான் பாரு, பையன் ஆத்தாடி ஆத்தா. ஏமா உன்னால அது கூட செய்ய முடியாதா? பாவலையா அப்படின்னு என்னைய கத்துறான். அந்த மனுஷன் உசுரோட இருக்கும்போது என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரு உனக்கே தெரியும் தானே. தங்கமா தாங்கினது புருஷன் ஒருத்தன் மட்டும் நம்ம முன்னாடி போய் சேர்ந்துட்டது, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நமக்கு மட்டு மரியாதையே இல்லாம போயிடுன்னு இப்பதாண்டி தெரியுது. அந்த காலத்துல நான் என் பையன் சின்னூண்டு முட்டாய் கேட்டா கூட இருடாப்பா காசு சேர்த்து உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 2 நாள் 3 நாள் ஆனாலும் காசு வந்தோடனே அவன் கேட்டதை வாங்கி கொடுக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்ப கடையில ஒரு முட்டாய் வாங்கிட்டு வாடாப்பா அப்படின்னு சொன்னதுதான், வீட்டுல சும்மா தானே இருக்க, உனக்கு முட்டாய் வரதுவா, நீ அதை இதுன்னு தின்னுடுவ, அப்புறம் சுகர் வந்துடும் அது வந்துடும் சொல்லி வாங்கி ஆஸ்பத்திரி போய் படுத்துக்குவேன், அதுக்கு அவன் செலவு பண்றதுன்னு அப்படி கத்துறாண்டி. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் புள்ளன்னு எதுக்கு பெத்துக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. உனக்கு வாச்சது அப்படி, எனக்கு ஒண்ணு வாச்சிருக்குல்ல. என் பேச்ச கேட்கற வரைக்கும் ஒரு நாய் பேய் கூட என் மருமக வீட்டுல இருந்து இந்த பக்கம் அண்ட விடாம வச்சிருந்தேன். இப்ப பாரு அவ குடும்பத்தையே கொண்டு வந்து இறக்கிட்டா. அந்த வீட்டை தான் கேட்டு பேசி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜாமான் சட்டெல்லாம் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இனி அந்த குடும்பமும் வந்துருச்சுன்னா கையில பிடிக்க முடியாது இவளை. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க மேல இருக்கிற ஆசையே எனக்கெல்லாம் போயிருச்சுடி. என்னத்துக்கு போய் பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு அவ பேச்சதான் கேட்கறாங்க, நம்ம பேச்ச எங்க கேட்கறாங்க? நமக்கு ஒரு குண்டுமணி வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்மள சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா பாத்துக்கவே. வயசு இருக்க வரைக்கும் தாண்டி இந்த பயலுக்கு நம்மள காலை சுத்தி சுத்தி வருவாங்க. கொஞ்சம் வயசாகி இவனுங்களுக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சுன்னு வச்சுக்க, நம்மளையெல்லாம் மதிக்க மாட்டாங்கன்றது சரியாலாம் இருக்கு. 100ல் 1 வார்த்தடி. புள்ள இல்லாம இருந்தா கூட எல்லாரும் வந்து வரடி வரடின்னு சொல்லி இதா பேசுவாங்க. ஆனா புள்ளன்னு நமக்கு ஒண்ணு பெத்து அதுங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தும் நம்மள பாக்குறதுக்கு ஒரு நாதி இல்ல. அதுக்கு பிள்ளைங்க இருந்தாலும் ஒண்ணு இல்லாம இருக்கிறது ஒண்ணு. இல்லாம இருந்துட்டா கூட இல்லையேன்னு வருத்தமாக இருக்கும். இந்த ஒண்ணுங்களை பெத்து வளர்த்துப்புட்டு அதுங்க நம்மள பாக்கலன்னு வயிற்று சொன்னா போதுமா, அடுத்த நிமிஷமே வாங்கிட்டு வந்து
போட்டுறேன். நானும் வெத்தலை பாக்கு போன மாசம் கேட்டேன், இன்ன வரைக்கும் வாங்கிட்டு வரல. நான் நினைக்கிறேன் செடி வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்ப்பான் போல இருக்கு. என்னத்த சொல்றது, அந்த காலத்துல இதுங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச புண்ணியத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம இம்புட்டையும் அனுபவிக்கிறோண்டி. இந்த புருஷமாருங்க சாகும்போது நம்மளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போயிடணும். என்னத்த பண்றது, போன பாவி மனுஷன் என்னை விட்டு போயிட்டான். இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்னு பெத்து வச்சிருக்கால, பையனை தானே பெத்து வச்சிருக்கா. இன்னைக்கு நான் சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவ பதில் சொல்லுவாடி. அவ பதில் சொல்லியே பிள்ளை. என் வீட்டுல பொம்பளை பிள்ளை. இனி வருங்காலத்துல எல்லாம் பவுனு போட முடியுமா, நகை நட்டுதான் செய்ய முடியுமா? என்ன பண்ண போறாங்களோ, நமக்கு என்ன, நமக்கு ஒரு ரூபா சோறு போடுறதுக்கு கணக்கு பாக்குறாங்க. அவங்க பட்டுட்டு போகட்டும்னு நான் பாட்டு விட்டுட்டேன். ஐயோ, அக்கா வீட்டு கல்யாணமாச்சே, நம்ம போகும்போது நல்ல துணிமணி போட்டு போலனா அவ வேற அங்கிட்ட ஆடுவா. ஏண்டா வர்றதா வர நல்ல துணிமணியை போட்டு வர மாட்டியா? இங்கே உன் மாமா அத்தை உன்னை மதிப்பாங்களா வைப்பாங்களான்னு கத்துவாளேன்னு சொல்லி சரி அன்னைக்குன்னு பார்த்து கையில் வேற காசு இல்லை. பெரிய கடைக்கு போனோம்னா 1000 ரூபா 2000 போட்டு பில்லை போட்டு தாக்கிடுவாங்க. சரி ரோட்டு கடையிலே நல்ல பேண்ட் சட்டையாக பார்த்து எடுத்துருவோன்னு சொல்லி பேண்ட் சட்டையை எடுக்க போனேன்டா. போன மவராசி என் மூஞ்சா பார்த்தோன்னு என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலும் தெரியல. நல்ல பேண்ட்டுப்பா அப்படின்னு கருப்பு கலர் பேண்ட் எடுத்துட்டு வந்தா. நானும் கேட்டேன், ஏக்கா வெளுத்து போயிருமாக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் வெளுக்காதியா, அப்படியே இருக்குன்னா பார்த்துக்கவே அப்படின்னா. சரிக்கா எம்புட்டுன்னு கேட்டேன். 560ன்னா. என்கிட்ட வேற 500 ரூபா தான் இருந்துச்சு. ஏக்கா 500 ரூபா தாக்கா இருக்கு அப்படின்னா, ஆஹா தரவே மாட்டேன். எனக்கே இந்த பேண்ட் வித்தா 30 ரூபா 20 ரூபா தான் கிடைக்கும், 60 ரூபால குறைக்க முடியாது அப்படி இப்படின்னா. ஏக்கா வச்சுக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி தானக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாய்க்கு பேண்டை வாங்கிட்டு வந்தேன்டா. சரின்னு விசேஷத்துக்கு போட்டுட்டு போய் என் மான மறுவாதம் மொத்தமும் போயிருச்சுடா. ஏன்டா அப்படி சொல்ற? பஸ்ஸில் தான் போனேன். போயிட்டு அக்கா வீட்டுக்கு போனோன்னு என்னடா காத்தோட்டமா இருக்குன்னு நானும் நினைச்சேன். எங்க அக்காவா, இங்க வாடா அப்படின்னா. நானும் என்னக்கா அப்படின்னேன். நீ சொன்ன வருஷம் தானே புது துணியா போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஏண்டா கிழிஞ்ச பேண்ட் தான் போட்டுட்டு வரேன்னு தெரியுது, ஒழுங்கா நல்லதா பார்த்து எடுத்துட்டு வர மாட்டேன் அப்படின்னு. என்னடா கிழிஞ்ச பேண்ட்? ஆமாண்டா, எங்க அக்காவும் நினைச்சுக்கிச்சு அப்பெல்லாம் இந்த இங்கிட்டு அங்கிட்டுன்னு கிழிச்சு விட்டுக்கிட்டு திரிவாங்கல அந்த பேண்டுன்னு. நான் போடும்போது நல்லா தானே இருந்துச்சு, என்னக்கா சொல்ற அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா இந்த சைடுல ஒரு கிளி, அந்த சைடுல ஒரு கிளி, பின்னாடி பக்கம் ஒரு கிளி. பார்த்தோடி எனக்கு ஷாக்கு. அடியே குந்தாணி, 60 ரூபா கம்மியா கொடுத்ததுக்கு கிழிஞ்ச பேண்டை வச்சு ஏமாத்தி புட்டியாடி அப்படின்னு சரியான கோவம் எனக்கு வேற. இந்த பேண்டை போட்டுக்கிட்டு தான் அங்கிருந்து வந்தியாடன்னு சொல்லி எங்க அக்கா ஒரு பக்கம் கத்து. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எல்லா வயசு பிள்ளைங்களா வேற இருந்துச்சுங்க. எல்லாம் பார்த்து சிரிக்க எனக்கு கோபம் வர. அப்புறமேட்டுக்கு அக்கா வந்துட்டு ஒரு வேஷ்டி எடுத்துட்டு வந்து கொடுத்து, இதை கட்டி தொலை நாயே அப்படின்னு சொல்லி என் மான மரியாதை வாங்கிறதுக்குனே நீ வந்திருக்க அப்படின்னு பேசி கொடுத்துச்சுடா. அதுக்கப்புறம் தான்டா உசுரே வந்துச்சு. ஐயோ, இதுலயும் ஒரு கூத்து என்னன்னா, அன்னைக்குன்னு பார்த்து நான் ஜட்டி போடுறேன் இல்லன்னு வச்சுக்க, என் மான மரியாதை என்ன ஆயிருக்கிறது இருக்கும். டிங்கினி மங்கினி தான். ஆமாண்டா மச்சான். அதான் ஊர்ல இருந்து வந்தோடனே காலையில கொண்டு போய் அந்த பேண்டை தைக்க கொடுத்துருக்கேன்டா. 500 ரூபா காசு வீணா போயிடுமே, அதான் தச்சு விட்டு நாளைக்கு இந்த பேண்ட்டுக்கு திறப்பு விழா பண்ணிக்குவோன்னு இருக்கேன்டா மாப்பிள்ள. இது ஒரு பெரிய கதை மாதிரி சொல்ற பத்தியா, அந்த இடத்துல நீ இருக்கடா மவனே. யார் எந்த நேரத்துல எப்படி ஏமாத்துவீங்கன்னு தெரிய மாட்டேங்கிற. அசால்ட்டா ஏமாத்தி விட்டாடா. அந்த குந்தாணி மட்டும் என் கண்ணுல பட்டா அம்பட்டுதான். சரிடா, வந்த நேரத்துல இருந்து கதை அடிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கே தவிர வேலையை பார்க்காம இருக்கிற. ஓனர் அண்ணன் வந்து கத்த போறாருடா. ஏண்டா காலையில கேட்டேன்டா, ஓனரு நாளைக்கு தான் வருவாராமா, இன்னைக்கு ஏதோ திருச்சி போறாராமா. அதனால ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா வேலையை பார்ப்போம். அப்போ மொத்தத்தையும் டீட்டெயிலா விசாரிச்சுட்டு தான் வந்து உக்காந்துருக்க. எங்க போறது? பஸ்ஸை விட்டு இறங்கி நானும் எங்கெங்கேயோ போறேன். எங்க போறதுதான் ஒண்ணுமே புரியல. யார்கிட்ட என்னன்னு கேக்குறது? கையில இருந்த 100 ரூபாயும் பஸ்ஸுக்கு செலவாயி போச்சு. நான் சாப்பிட கூட இல்லை. பசி வேற எடுக்குது, தலை வேற சுத்திட்டே இருக்கு. தலை வேற சுத்துற மாதிரியே இருக்கே. அங்க பாடா, ரோட்ல யாரோ விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. எவனாவது குடிச்சு விட்டு படுத்து கிடப்பான்டா மாப்பிள்ள. அங்க பார்த்தா பொண்ணு மாதிரி இருக்குடா. மாப்பிள்ள, இன்ன வரைக்கும் என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த, அங்க பொண்ணு வந்ததை எப்ப நீ பார்த்த? கண்ணு இங்கே நினப்பு அங்கேயா?
ஒரு பொண்ணு ரோட்ல போயிடக்கூடாதே. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதுடா, மயங்கி இது விழுந்துருச்சு போல இருக்குடா. தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன், போடா முன்னாடி. அட ஆமா, பொண்ணுதான். யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையே. நம்ம ஊர்ல இவ்வளோ அழகா ஒரு பொண்ணா? ஐயோ, ஏமா பொண்ணே, ஏமா. எருமை கிண்ணடா, அப்படியே பார்த்துட்டு நிக்கிற, தூக்குடா. ஐயோ, யாரு இந்த பொண்ணுன்னு தெரியலையே. ஏ தண்ணிய தள்ளிடா. இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க. நன்றி. நன்றியெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தண்ணியை குடிங்கம்மா. ம், 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 ம். நன்றிங்க, நன்றி. யாருங்க நீங்க? ஏன் இங்க மயங்கி விழுந்து கிடக்குறீங்க? அது ஆமா, இவங்க பெரிய அப்பாட்டாக்கரு. இவங்க கேட்டோன்னே அவங்க பதில் சொல்லிடுவாங்க. ஏன்டா நீ வேற? ஏங்க எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லைங்களா? இல்லைங்க, ஏங்க சாப்பிடாம இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க? கையில் காசு இல்லை. கையில காசு இல்லையா? என்னம்மா டேய், என்னடா பண்றது? என் கையிலயும் காசு இல்லை மச்சி. உங்ககிட்ட இருந்துட்டாலும் அப்படியே குடுத்து தான் தள்ளிடுவ. வாய் மூட்டு நில்லுடா. ஏங்க சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிட்றீங்களா? இந்த உதவி மட்டும் பண்ணுங்க, கொஞ்சம் பசிக்குது. சரி எந்திரிங்க, இங்கே கடை இருக்கு, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சாப்பிட. சரிங்கப்பா, சரி. படிபாவி பையன், நம்ம ஒரு காப்பி கேட்டால் கூட இவன் வாங்கி கொடுப்பான், இல்லைன்னு சொல்லிடுவான். பொம்பளை பிள்ளை மயங்கி விழுந்தோனையும் சோறு வாங்கி கொடுக்குறாங்க, காப்பி தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க, என்னென்ன வேலை பார்க்குறானுங்க. இதுவே நம்ம மயங்கி விழுந்திருந்தா வாங்கி கொடுத்துருப்பானுங்க, குடிச்சுப்புட்டு படுத்து கிடக்குறான்னு சொல்லுவாங்க. பொண்ணு விழுந்தா ஒரு நியாயம், பையன் விழுந்தா ஒரு நியாயம். என்ன சொல்றது? என்ன இவனுங்க பண்றது? கோவமா தான் இருப்பாரு. கோவமா இருந்தா என்ன, நமக்கு இப்போதைக்கு காரியம் ஆகணும். அதனால காலை பிடிச்சாவது ஏதாவது ஒரு உதவி கேட்டு நம்ம புள்ளைய வெளியே கொண்டு வரணும். 10 மூட்டை பஞ்சு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. மூட்டை கணக்கா இல்ல வெயிட் கணக்கா என்னன்னு தெரியல. 10 மூட்டையை எடுத்து வைப்போம், ஒரே வெயிட்டா போட்டு வச்சிருவோமா எப்படின்னு பார்க்கணும். மிச்சம் இருந்துச்சுன்னா கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா மூட்டை கணக்குனா நமக்கு நஷ்டமாகும். மாப்பிள்ள நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் உங்களுக்கு எங்களுக்கு ஒட்டுல வரவில்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சுல, மறுபடியும் என் குடும்பத்தை கேட்கணும்னு அங்க இருந்து கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கீங்களா? மாப்பிள்ள சத்தியமா நான் அப்படியெல்லாம் எண்ணி வரல மாப்பிள்ள. என் பெரிய பிள்ளைய போலீஸ்ல பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க மாப்பிள்ள, வெளியே கொண்டு வரணும் மாப்பிள்ள. அதுக்குதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன், எப்படியாவது உதவி பண்ணுங்க மாப்பிள்ள. ஏங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உள்ள தூக்கி போட்டுட்டாங்க, அதை காப்பாத்து இதை காப்பாத்துன்னு இங்க வந்து நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் உங்களோட சேர்ந்து நானும் வந்து உள்ள வந்து கம்மின்றதா? ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. யார்கிட்ட போய் உதவி கேட்க வைக்கன்னு, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க மாப்பிள்ள. சரி சரி அழாதீங்க, இப்ப எதுக்கு அழறீங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். பாவம் மாப்பிள்ள, புள்ளைய கைய மேல தூக்க வச்சு ரொம்ப நேரம் கொடுமைப்படுத்துறாங்க மாப்பிள்ள. முட்டிய போட வச்சு அடிச்சுன்னு அந்த களவாணி பையன் களவாண்டிட்டு போனதுக்கு இவன் என்ன மாப்பிள்ள பண்ணுவா? ஏதோ நாங்க தான் சாவி எடுத்து கொடுத்த மாதிரியே பேசுறாங்க மாப்பிள்ள. சாவி இல்ல, திருடுறதுக்கு ரூட்டு போட்டு கொடுத்ததே நீங்க தானே, அப்புறம் உங்களை வச்சுதான் கும்புவாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? சரி, நம்ம ஊர்ல பெரிய தலைக்கட்டுங்க 2 பேர்த்த கூட்டிட்டு போனா தான் அவங்க மூலியமா பேச முடியும். ஏன்னா அப்படி எதுவும் பண்ணிக்குவோமா? எனக்கு யார்கிட்ட போறது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க மாப்பிள்ள. உங்களுக்கு நான் கோடி நன்றியோட இருப்பேன். உங்க நன்றின்னு கின்றியெல்லாம் எப்படின்னு எனக்கு தானே தெரியும். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, உங்க பெத்த பையனுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு. ஏற்கனவே அவன் எங்களை மதிக்க மாட்டேங்கிறான், இதுல இதெல்லாம் வேற சொன்னா சுத்தமா மதிக்க மாட்டான்னு தான் சொல்லலைங்க மாப்பிள்ள. சொல்லிடாதீங்க, சொன்னா மதிக்கிறது இல்ல, அசிங்கப்படுத்தி போடுவாரு. என்னத்த பண்றது, பையன் இல்லாத வீட்டுல மருமகனா தலைமகன்னு சொல்லுவாங்க. அதனால நானே வந்து எல்லாம் பாக்குறேன், கவலைப்படாதுன்னு போங்க மாப்பிள்ள. நீங்க கையோட வாங்க மாப்பிள்ள, வளர்றத பார்க்க முடியல மாப்பிள்ள. உங்க மருமகன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, இதுல இந்த பிள்ளைய வேற கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டு. சரி இருங்க, இந்த கடையை பூட்டிட்டு வரேன், போவோம். சரிங்க மாப்பிள்ள, என் பிள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும். காப்பாத்துவோம் வாங்க. நன்றி கிட்ட ஜென்மங்கன்னா சரியால இருக்கு. பெத்த பையன்கிட்டயே கௌரவம் பார்த்துக்கிட்டு திரியிறாரு, அப்புறம் எப்படி அந்த பையன் வந்து செய்வான்? இவங்களெல்லாம் எந்த காரணத்தை கொண்டு திருத்த முடியாது. சந்தோஷமா அங்கிட்ட சொன்னா ஒரு நிமிஷத்துல மக்களே பார்த்து முடிப்பாரு. ஆனா அங்க சொல்லப்படாதான் கௌரவம் போயிருமா? சரி என்ன நான் வந்து கேட்க மாட்டேன், இதுவே நமக்கு ஒரு பிரச்சனைனா ஆனா அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கஷ்டம்னா வந்து சொந்தமா நம்ம மாமனாச்சு போய் கடையை பூட்டிட்டு என்ன சொல்லுவாங்க, போட்டு கடையில இவ மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி அது சுள்ளி பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட சொன்னா அவன் வந்து இந்த இதெல்லாம் பாத்துக்குவான். நம்ம போய் அந்த வேலையை பார்க்கலாம்.